என்னையும் மண்டலாக்கிட்டார். பெரிய ஷாருக் கான், அமீர் கான்லாம் காத்திருக்கும் போது அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கே இருந்து உழந்துகிட்டு இருக்காரு. வேறு 3 போலீஸ் படம் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் வணங்கி ரொம்ப நன்றி. எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஆதரவு தரும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இது பண்ணிக்கோங்கண்ணா. சார் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த வழக்கம் போல் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சார் வாங்க பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய படம் பன்றிக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாவது ஒரு குருவிக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சீசா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். படம் எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க, ஓப்பனாக எழுதி இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் படம் எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட்டோடு நாங்கள் எல்லாம் திரையரங்குக்கு வரோம். எல்லாருமே உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தியேட்டர்ஸ் நாளைக்கு வரோம். எல்லோரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாட்னி குமார். சீசா மூவியில் மாளவிகாவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களோட படத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக ஆதரவு தர்றதுக்கு. நல்லபடியாக எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் மாஸ்டர் ராஜநாயகம். இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படம். குணா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக அழகான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மீடியாவும் உண்மையிலே நல்லா இருக்குது. அதனால் எல்லாருமே தமிழக மக்கள் உலகம் பூரா எல்லோரும் நல்ல ஆதரவு செஞ்சு இந்த படத்தை வெற்றி படமே ஆக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் இந்த படத்தில் செல்வான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஆடிஷன் மூலிமா கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்குறது, இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், டைரக்டருக்கும், எங்கள் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஜனவரி 3ஆம் தேதி. எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாஸ்க்கு. இந்த படத்தில் நான் கார்த்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சார் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நட்டி சாரோட பண்ணதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக எழுதிங்க நம்புகிறேன். தேங்க்யூ சார். நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம், ஒரு 2 மணிக்கு தான் ஃபோன் பண்ணார் இந்த பிஆர்ஓ வெங்கட்டு. சார் டேரக்டர் உங்களை கண்டிப்பாக வர சொன்னார் அப்படின்னாரு. சரி ரைட்டு, டேரக்டர் வர சொல்லியிருக்காரு, ஏதாவது முக்கியமான விஷயம்தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே இன்டர்வியூவில் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருந்தார். எங்கேயா நீ இங்கே நின்றுருக்கேன்னு. நான் தான் இந்த படத்தோட டேரக்டர் தான். அதான் இவர். எப்படின்னா ஒரு 7 வருஷம் இருக்கும். கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். அந்த ஷூட்டிங் நடந்த இடம் அதிமுக எம்பியோட பங்களா. நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன். அப்போல்லாம் இவர் இப்படி குழந்தைகளை படம் பண்ணுவார்னு நான் நினைக்கல. இந்த படத்தை எடுத்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு. கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்பிளிங் சூதாட்டு, ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா இதில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா, அருமை சோதரர் நட்டி எனக்கு ஒரு 30 வருஷமாக தெரியும். அவர் அசன் கேமரா இருக்கும்போது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் கதாநாயகனை அறிமுகமானார். அவருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஹிந்தியில் பல பெரிய ஷாருக் கான், அமீர் கான்லாம் காத்திருக்கும் போது அவர் சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கே இருந்து உழந்துகிட்டு இருக்காரு. அது அவருடைய தலைவிதி, நான் மன்னிச்ச முடியாது. நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர் இருக்கார உண்மையிலே என்னையும் மண்டலாக்கிட்டார். எனக்கு இன்டர்வல் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. ஒரே மென்டல் மயமாக இருக்குது. என்னடா இது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். அதாவது இது
உண்மையிலே மனநோயாளியா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணியிருக்காரு, என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் இதிலேருந்து இன்னொரு கருத்து என்னென்னா, இந்த காதலில் வந்து பெண்கள் வந்து அவசரப்படக்கூடாதுங்கிற இந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு உடனே எடை போட்டு காதலிக்கக்கூடாது, அவனுடைய அதுக்கப்புறம் தான் அவன் மெண்டல் அப்படிங்கிறது தெரியுது. எதுக்காக மெண்டலானாரு, அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் ஓம் சிவம் சிவம்னு கத்துறாரு, அது என்ன சரியாக அந்த கதாசிரியர் சொல்ல வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா, மனநோயாளி யாரும் இப்படி ஓம் சிவம்னு சொன்னதாக நான் இது வரைக்கும் வரலாற்றில் படித்ததில்லை. அந்த மனநோயாளிகள் வாழ்க்கை வரலாறையும் செய்யலாம் படிச்சிருக்கேன், அப்படி நான் படித்தது இல்லை. எதுக்காக ஓம் சிவம்னு சொன்னார்? ஒருவேளை அந்த மீன்காரன் லூசு போய் ஒருத்தன் வரல ஒரு சாமியார், அவன் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியல. இந்த கதையை, அதாவது இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கை மெயினாக வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ஆன்லைனில் வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, வீட்டு வாசல் எல்லாம் விற்றுவிட்டாங்கிறது நம்ம செய்திகளாக படிச்சிருக்கோம். அந்த ஒரு இது நல்ல விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா இருக்கான், ஆள் கொஞ்சம் வசதியாக இருக்கான் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணனா இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா சஸ்பென்ஸ் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கடைசியில் அவ்வளோ தூரம் அவனுக்கு ஞாபக சக்தி வருது. ஞாபக சக்தி வந்ததுக்கப்புறம் கூட எம்பாமிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்கே வச்சுருக்காங்கிறது அவருக்கு தெரியுதா, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாராங்கிறது கூட ஒரு நல்ல சஸ்பென்ஸாக இருக்குது. மற்றபடி படம் நல்லா த்ரில்லராக இருக்குது. ஆனால் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கதறிடும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சர்டிஃபிகேட் அது இல்லை தான், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கடைசியில் வந்து அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்கிறது கூட கொஞ்சம் அவன் திருந்தின பிறகு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, எப்போவுமே இந்த கல்யாணமான பெண்கள் வந்து தன்னுடைய தம்பி பணம் கேட்குறான் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி 10 லட்ச ரூபா கொடுத்து தான் இந்த பையனை கெடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. ஒருத்தன் எதுக்கு பணம் கேட்குறான், ஏன் பணம் கேட்குறான், அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்பனுக்கு தெரியாமையே இருந்துச்சு. அவர் ஒரு டைரக்டர், அந்த அப்பாவை நடித்த ஒரு டைரக்டர், ஒரு பேர் என்ன, அரவிந்தராஜ். அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். போலீஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் இவ்வளோ கேரக்டரில் இந்த பையன் வந்து தன்னுடைய வீட்டை எழுதி கேட்குறானே, அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட புரியலை. அப்படிங்கும்போது கொஞ்சம் அவரும் கொஞ்சம் அவன் மேலே சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த காட்டியிருக்கலாம். அது காட்டவே இல்லை. காதலிக்கிறது, தீவிரமாக காதலிக்கிறது எந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து அதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்டர்வல் வரைக்கும் ஒரே ஆக்கிரமிப்பு அந்த மனநோய். இல்லை, அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க தம்பி. அதாவது அதுக்கு தான் அவர் டைரக்டர் என்ன சொன்னார். ஏன்னா டைரக்டர் இப்போ மொத்த பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் அவர் மனநோயிலேருந்து மீனிட்டாரா இல்லை அவருடைய சொந்த கதையாங்கிற கூட இல்லை, இது அவருடைய சொந்த கருத்து. இல்லை சரி, உங்கள் கருத்தைப்படி நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதானே. உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்களும் எங்கள் பத்திரிகை எனக்கு சேர்ந்தவங்க. இல்லைண்ணா அப்படி நம்ம சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்கேன் நான். இன்னொரு படமும் உங்கள் முன்னாடி நல்லபடியாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கான லீடு தான் நான் கொடுத்துருக்கேன். இது கொலையவே கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான். கண்டுபிடிச்சதுங்கிறது என்னென்னா, டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணுன்னாலும் நான் சொல்கிறேன். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட பார்வையில் தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இதுக்கு அடுத்தும் தேடுவார் அப்படிங்கிற லீடோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். அது சீசாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த விளையாட்டு உபகரணம் வந்து குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாடுவாங்க, பேலன்சிங் விளையாட்டு. அது இதில் என்னன்னாக்க வந்து இந்த மனநோய் அப்படிங்கிறது இருதுருவ மூளை கோளாறுங்கிறது. இது இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க வந்து சரியான பேலன்சிங் மனநிலையில் இல்லைன்னாக்க வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறத ஒரு வலியுறுத்தி வச்சுருக்கு சார். சூப்பர் சார். நான் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்தவங்க எல்லாத்துட்டையுமே நீங்கள் இப்படி குறிப்பிட்டு கேட்குறதுனால சொல்கிறேன். நான் வந்து முழுமையான ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவன். சிவன்கிறது என்னன்னாக்க இந்த பைப்போலார் அட்டாக் பண்ணுறவங்க நம்ம எந்த ஒரு
ஒரு மேலே ஈடுபாடாக இருக்கமோ சொல்லிடுறேன். இல்லை சிவன் பக்தன்லாம், அதாவது வந்து என்னென்னா இதெல்லாம் நான் டச் பண்ணி வந்தா எது சார்? இல்லை சார், சூளம் நம்ம வந்து சூளம் கொடுத்ததில் ஒரு சாமி, அது ஒரு பாட்டுங்க சார். அது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அதை நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. நம்ம அந்த மாதிரி நினைக்கல. நாம் வந்து நானே நம்ம வந்து தீவிரமான ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு வந்து என்னென்னா என்னங்க, கடவுள் இருக்கார் என்னை பொறுத்தளவுக்கு இருக்காங்க. எல்லா கடவுளுமே இருக்குது, எல்லா கடவுளும் இருக்குது. அதை நான் வந்து சொல்கிறேன். அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தடை பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்க சார். ஆனால் ஆளுநர் ரவி வந்து அதை கையெழுத்து போடாமையே வச்சுருந்தாங்க. சார், ரெண்டாவது தடவை போட்டதுக்கு அப்புறம் தான் அதை கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி இது சம்பந்தமாக ஒரு வழக்கு நடந்தப்ப நீதிபதிகள் சில பேரை இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. படத்துல தெளிவாக சொல்லியிருக்கீங்க இது வந்து சூதாட்டம். சார், அதனால இந்த படம் பார்க்கறதுக்கு ஆளுநர் ரவி வரணும், சம்பந்தப்பட்ட நீதிபதி வரணும், ஒரு அழைப்பு விடுங்களேன். உங்க படத்துக்கு ஒரு விளம்பரமா இருக்கும், ஒரு புரிதலும் வரும்ல. இல்லை சார், வந்து பார்க்கட்டும் சார். எங்கள் சக்திக்கு எங்கள் தயாரிப்பாளர் டாக்டர் கா செந்தில்வேலன் அவங்கனால தான் நான் இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. அதை நான் சொல்லிடுறேன் முழுசா. அதான் நான் வந்து என்னன்னாக்க பார்க்கட்டும், எல்லாருமே வந்து பார்க்கட்டும். எல்லாருமே வந்து இது தவறு, இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்களும் நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, நானும் நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன், என் குழந்தைங்களும் நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தோணுச்சு. அதை ஓரளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தது, மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட கடமை. சிறப்பாகவே சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார், என் உயரத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது என்னோட உயரத்துக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது இன்னொரு படம் நம்ம பண்ணும்போது இது நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கணும், அவர் கண்டுபிடிச்சனால தான் அங்கே இருக்குது. அவர் நின்று சிந்திக்கிறாரு, போகும், இன்னும் இருக்குது. உங்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த மீதி கதையும் நான் எடுத்து காமிக்கிறேன், அதுக்கு நீங்கள் வருவீங்க. ரொம்ப நன்றி. ஆமாங்க. சரிங்க. சூப்பர். விடுபட்டீங்க. இருக்கு. நன்றி. அதான் சார். அதான் சார். நல்ல விஷயம் சார். அதாவது நன்றி. இல்லை, எனக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு அதான் சார், இது பைப்போலார் டிசார்டருங்கிறத நானும் கடந்து வந்திருக்கேன் சார். அது முழுசாக சொல்ல விரும்பல. நான் புரிஞ்சுக்கங்களேன். இது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன்னாக்க அந்த நிகழ்வின் மேலே எனக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு ஏற்பட்டுரும். பேலன்சிங் தான் வந்து இல்லைனாக்கா சரியாக இருக்காதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு கோணத்தில் இதை கொண்டு போக வேண்டாம். நன்றி சார். எப்படிங்க சார்? அப்படிங்களா சார்? அடுத்ததில் நான் திருத்திக்கிறேன் சார். அடுத்ததில் சார், அதான் இருக்கு சார், இருக்கு. இப்போ வந்து எம்பாமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனாலன்னு நினைக்கிறேன். என்னோட அறிவுக்கு நான் சொல்கிறேன், தவறாக இருந்தால் அது வேறு நாடாக கூட இருக்கலாம். நம்ம அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை கூட ரொம்ப வருஷமாக வந்து இன்னமும் வச்சுருக்காங்க சார். இருக்கட்டும் சார். நம்ம ரேஞ்சுக்கு நான் இப்போ தான் நுழையிறேன், படியில் நின்றுட்டு இருக்கேன். அதான் நான் என் ரேஞ்சுக்கு படியில் நின்றுட்டு இருக்கேன். இதுலேருந்து இன்னொரு படி ஏற்றி விடுறதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏறி வந்து அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்படிங்கிற பேசுகிறேன். நான் அங்கேயும் படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன், இங்கேயும் படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நடுவில் ஆட் ஃபில்ம் பண்ணுறேன். எனக்கு திருப்தியாக இருக்கிறக்கூடிய படம் அமையணும்ல. இத்தனை வருஷம் பண்ணியாச்சு, இது 25 வருஷமாக நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம தூக்கி ஷோல்டரில் சுமக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். அது கிடச்சா போக வேண்டியதான். பண்ணாரு அப்படி
மகாராஜாவில் பேசினாங்க, கடைசி உலக போரில் பேசினாங்க. அப்படியே சட்டில் போகிறது தானே, அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தானேங்க பெட்ரு. டக்குன்னு மேலே ஏற்றோம்னா டக்குன்னு கீழே வரது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான். சார் தேங்க்யூ சார். இன்னும் 3 போலீஸ் வருது சார் பின்னாடி. அப்படிலாம் கிடையாது சார். அவங்க வந்து கதை சொல்கிறாங்க, அந்த கதாபாத்திரம் பிடிக்குது. ஒவ்வொரு படத்துலையும் வேறு போலீஸாக இருக்கும். இதில் கொஞ்சம் சாஃப்ட் போலீஸாக இருங்க. இன்னும் வேறு 3 போலீஸ் படம் வரப்போகுது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அந்த இதை நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக தான் சார் இருக்கும். கெட்ட போலீஸாக நடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும், நல்ல போலீஸாக இருக்கும், அதனால திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 2025 வரும், உங்களுக்கு பெரிய படமாக தெரியும். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்போ பண்ண முடியாது சார், அது ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் பண்ணுறேன் சார். இல்லை சார் சினிமாட்டோகிராஃபராக தான் சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு. அதாவது வந்து யார் பெருசாக நான் யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இருந்தது இல்லைங்க. நான் எல்லாருக்கிட்டையும் உதவியாளராக இருந்திருக்கேன். டீ வாங்கி கொடுக்க, அவங்களுக்குலாம் நல்ல ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல பேர் எடுத்திருக்கேன் சில முக்கியமான இயக்குனர்கள்ட்ட. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கோம். மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோன்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவில் என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊரில் மூலையில் கிராமத்தில் எங்கேயாவது இருப்பாங்க. நான் வந்ததின் மூலமாக அவங்களுக்குலாம் ஒரு துணிச்சல் வரும். பெரிய படிப்பு கிடையாது எனக்கு. அதே மாதிரி வந்து பெரிய இயக்குனர்கள்ட்டையும் நான் வந்து உதவி இயக்குனர்களாக இருந்ததில்லை. டாக்டர் செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாசியோடு எங்கள் ப்ரொடியூசர் என்னோட டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி எனக்கு நட்டி சார் ஒரு புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை, அசண்டாக கூட இல்லைன்னு சொல்கிறானே, இவனை நம்பி எப்படி வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் தோளில் தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமாக எனக்கு இருந்து இந்த படத்தில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனிதநேமிக்க மனிதர் எங்கள் நட்டி சார், அவங்களுக்கும் நிசாந்த் பிரதர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அவருக்கும் பாடினி குமார் நல்ல ஹீரோயின், இவங்களுக்கும் இந்த படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்கள் மூலமாக நான் வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதணும், கட்டாயம் இல்லை, நல்லா தான் நீங்கள் எழுதணுங்கிறது. எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க, உங்கள் முன்னாடி நிற்பாங்க. சாதாரண மனுஷங்க நாங்கள்லாம், சாதாரணமாக எங்கேயோ ஒரு மூலையில் நாம் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருப்போம். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களாலையும் இன்னொரு படி ஏறினேனாக்கா வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. அவர் ஒன்றும் சொல்ல மறந்துட்டார். பாலன் வந்து சுவாரஸ்யம்னாரு. நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் இந்த காதல் காட்சி கதாநாயகியும் பாடுறது இருக்கு, அந்த டான்ஸ் இருக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை மறந்துச்சிங்களே ஏன் பாலன்? போயிட்டாரா? இல்லை அண்ணன் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் சார் எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து என்னோட ஒரு விளம்பர படத்தில் வந்து எனக்கு வந்து உதவியாக நடித்து கொடுத்தாரு, நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வில் வந்து அவர் கலந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சோண்டு கதையை சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை கட் பண்ணி தேவை இருந்தால், ஏன்னா வந்து புதுசுங்கிறனால நீங்கள் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் கற்றுக்கிறேன். அண்ணாச்சி சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஆடியன்ஸ் கொடுக்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா உங்களோட சாய்ஸ்லேயே நான் விட்டுறேன். நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு நல்லது. நீங்கள் எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்கவங்க, உங்களோட ஒவ்வொரு கேமராவும் எத்தனையோ பேரை வந்து வாழ வச்சிருக்கு, வளர வச்சிருக்கு, கீழேயும் கொண்டு போயிருக்கு தப்பானவங்கள. அந்த நம்பிக்கையோட நீங்கள் எங்களை போல் என்ன மாதிரி ஆட்களை வாழ வைப்பீங்கிற நம்பிக்கையோட நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வேறு ஏதாவது சொல்லணுன்னாக்க நான் சொல்கிறேன். வேறு எது இருக்குங்களா? வாழ்த்துக்களுக்கு நன்றி சார்.